ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு எதமாக நல்லா சில்லுன்னு ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி கேரட் மில்க் சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10-12 முந்திரி, வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய், அந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி. நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கேரட் நல்லா வெந்து வரட்டும். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், கேரட் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வச்சுருங்க. இது முழுமையாக ஆறட்டும். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு இருக்குது. சேர்த்துட்டு பாலை வந்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாலை சுண்ட காய்ச்ச வேண்டாம், கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள், பால் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டாலே போதும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, நல்லா தண்ணியாட்டம் இருக்குது. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா பொங்கி வருது, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா பொங்கி வருது இல்லைங்களா? இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப நேரத்துக்கெல்லாம் கொதிக்க வேண்டாம். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ஸ்டவ்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின நட்ஸு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்துட்டு அப்படியேவும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை ஐஸ் க்யூப் சேர்த்தும் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான கேரட் மில்க் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.